அனைவருக்கும் வணக்கம். மேசராசனையர்களுக்கு ஆடிப்பெருக்கு 18 அன்று இப்படிதான் வருட வருடம் செய்கிறீர்களா? அதை முதலில் நிறுத்துங்கள். இந்த ஒரு பொருளை வைத்து இப்படி செய்யுங்கள். இப்படி செய்வதன் மூலமாக அடுத்த வருடத்தில் ஏற்பட போகும் மாற்றங்களை நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. அந்த வகையில இந்த ஆடி 18ஆம் பெருக்கினுடைய சிறப்புகள் என்ன என்பதை சற்று விரிவாக தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தின் அம்மனை வழிபட்டு போற்றி கொண்டாடுவதை போல் பெண்ணின் வடிவமாக கருதும் நதிகளையும் போற்றி மரியாதையும் நன்றியும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த ஆடி பெருக்கு கருதப்படுது. குறிப்பா காவிரி தாயை வழிபட்டு பாவங்கள் நீக்கி மகிழ்ச்சி ஆயுள் அனைத்து நலன்களும் பெருக வேண்டும் என வழிபடும் சிறப்புக்குரிய நாளாகும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு. இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் ஆடி பெருக்கு மிக முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுது. ஆடி பெருக்கு ஆடி மாதத்தின் 18ஆம் நாளில் கொண்டாடப்படுது. இதனால் இதை ஆடி 18ஆம் பெருக்கு என்று சொல்வது உண்டு. குறிப்பாக இது நிலத்திற்கும் பூமியை செழிக்க வைக்கும் நீர்நிலைகளுக்கும் நன்றி செலுத்தும் ஒரு புண்ணிய நாளாகும். அது மட்டுமில்லாமல் ஆடி பெருக்கு ஏன் நாம் கொண்டாடுகிறோம் என்று பார்க்கும்போது கங்கை நதி தன்னுடைய பாவங்களை போக்க கிருஷ்ண பகவானிடம் சென்று வழி கேட்டது. கிருஷ்ணர் காவிரி ஆற்றில் கலக்கச் சொன்னார். காவிரி ஆறு கிருஷ்ணரிடமிருந்து பாவங்களை போக்கும் சக்தியை பெற்றது. இதனால் காவேரி சந்தோஷமாக விஷ்ணு இருக்கும் இடங்களுக்கு சென்றது. ஸ்ரீரங்கப்பட்டினம் சிவசமுத்திரம் ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கியது. இந்த நிகழ்வுதான் ஆடிப்பெருக்கு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யும். காவிரி ஆற்றில் நிறைய தண்ணீர் வரும். விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விவசாயிகள் வழிபடுவது உண்டு. சிலப்பதிகாரத்தில் ஆடி 18 முக்கியத்துவத்தை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். ஆடி மாதம் சூரியன் கடகராசியில் பயணிக்கும் நேரம். இது விவசாய நேரம். இது விவசாய வேலைகளுக்கு முக்கியமான நேரம். மழை நிறைய பெய்து ஏரி குளம் எல்லாம் நிரம்பி வழியும். விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். அதனால் விவசாயிகள் அடுத்த விவசாயத்திற்கு நிலத்தை தயார் செய்வார்கள். இந்த நாளில் வழிபட்டு விவசாய பணிகளை துவங்கினால் விவசாயம் செழித்து வரும் என்பது நம்பிக்கை. ஆடி பட்டம் தேடி விதை என்பதற்கு ஏற்ப இன்றைய நாளில் காவிரி தாயை வழிபட்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நிச்சயம் எதிர்பாராத நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பது ஐதீகமாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் ஸ்ரீரங்கம் கோவிலிலிருந்து ரங்கநாதர் அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருள்வார். காவிரி ஆற்றுக்கு புடவை கம்மல் கருப்பு மணி தாலி கயிறு வெற்றிலை பாக்கு பழங்கள் எல்லாம் வைத்து சீர்கொடுக்கும் வைபவம் நடக்கும். இந்த பழக்கம் இன்றும் தொடர்ந்து வருகிறது. இதனால் காவிரி தாயை ரங்கநாதரின் தங்கை என்று கூறுவார்கள். ஆடி பெருக்கு அன்று பெண்கள் புது தாலி கயிறு மாற்றி தங்களின் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைப்பதற்காக வேண்டிக் கொள்வார்கள். ஆடி பெருக்கு அன்று காவிரி ஆற்றிற்கு சென்று பூஜை செய்து வழிபடுவார்கள். பூ பழம் சாப்பாடு எல்லாம் காவிரி அன்னைக்கு படைப்பார்கள். புதிதாக திருமணமானவர்கள் தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு வணங்கி வழிபடுவார்கள். இந்த நாளில் காவிரியில் புனித நீராடினால் பாவம் போங்கும். செல்வ வளமும் ஆரோக்கியமும் பெருகும் என்பது ஐதீகம். இந்த நாளில் தங்கம் உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்கினால் பெருகும் என்பது நம்பிக்கை. காவிரி கரைக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு அருகிலுள்ள நீர்நிலைகளுக்கு சென்று வழிபடுவது உண்டு. புதிதாக திருமணமான பெண்களுக்கு தாலி பெருக்கி போடும் வைபவம் இந்த நாளில் நடத்துவார்கள். மக்கள் குளக்கரைகளிலும் காவிரி எண்ணெயை நினைத்து பூஜை செய்து வழிபடுவது உண்டு. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆடி 18ஆம் பெருக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரம் இணைந்த நாளில் ஆடி பெருக்கு வருகிறது. அனுஷ் நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியதாக இருந்தாலும் இந்த நாளில் மகாலட்சுமியை வழிபடுவதால் செல்வ வளம் பெருகும் என கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மேசராசினியர்கள் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் என்ன செய்தால் புண்ணியம் ஐஸ்வர்யம் பெருகும் என்று பார்க்கும்போது ஆடி மாதத்தில் 18ஆம் நாளில் 6 குளங்கள் பொங்கி வரும். இந்த நாளில் நாமும் நீர்நிலைகளை வழிபட்டால் நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியும்
செல்வமும் பொங்கி வரும் என்பது ஐதீகம். ஆடிப்பெருக்கு அன்று நாள் செய்யும் காரியங்கள் நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும். இது தெய்வங்களின் ஆசியை மட்டுமின்றி முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்குரிய நாளாகவும் கருதப்படுகிறது. 2 மடங்கு பலன்கள் தரும் ஆடிப்பெருக்கு நன்னாளில் எந்தெந்த காரியங்களை செய்தால் வீட்டில் ஐஸ்வர்யம் புண்ணியம் பெருகும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஆடிப்பெருக்கு என்பது பெருக்கத்திற்குரிய சிறப்பான நாளாகும். ஆடி மாதத்தில் நாம் என்ன செய்தாலும் அது இறைவனை சென்றடையும். இந்த செயலுக்கான பலன்கள் நமக்கு 2 மடங்காக கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. அப்படி ஆடிப்பெருக்கில் என்ன வேண்டி வழிபாடு செய்கிறார்களோ அதற்கான பலன் பல மடங்காக கிடைக்கும். இந்த நாளில் நீர்நிலைகள் பொங்கி வரும் என்பது ஐதீகம். நீருக்கு நன்றி செலுத்தும் நாளாக ஆடிப்பெருக்கு சொல்லப்பட்டாலும் நமக்கு பல மடங்கு ஐஸ்வர்யத்தையும் புண்ணியத்தையும் தரக்கூடிய நாளாகும். ஆடிப்பெருக்கில் சில குறிப்பிட்ட காரியங்களை செய்தால் ஐஸ்வர்யம் புண்ணியம் பெருகுவதுடன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பல மடங்கு பெருகி கொடுக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது. இந்த ஆடிப்பெருக்கு அன்று மேசராசி நேயர்களான நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, ஆடிப்பெருக்கி ஆற்றங்கரை குளக்கரை சென்று தீபம் ஏற்றி வழிபடலாம். புனித நீராடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்களை செய்யலாம். திருமணமான பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். மற்ற சுமங்கலி பெண்களுக்கு தாலி கயிறு தானமாக கொடுக்கலாம். அது மட்டுமில்லாமல் கன்னியாக பூஜை செய்யலாம். அதே போல நீர்நிலைகளில் கரைகளின் விளக்கேற்றி மகாலட்சுமி பூஜை செய்யலாம். வீட்டில் பாயாசம் களி வடை ஆகியவை வைத்து சுவாமிக்கு படைத்து வழிபடலாம். சுவாமிக்கு பலவிதமான கலவை சாதம் பழங்கள் இனிப்பு வகைகள் போன்ற வழிபடுவது உண்டு. சுமங்கலி பெண்கள் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும், தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும், அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என பூஜை செய்வார்கள். கோ பூஜை செய்யலாம். கோசாலைக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து விநாயகர் வழிபாடு செய்யலாம். முதலில் விநாயகர் வழிபாட்டை செய்த பிறகே மற்ற வழிபாடுகளை செய்ய வேண்டும். இதனால் வாழ்வில் வெற்றிகள் பெருகும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அம்பாளுக்கு வேப்பிலை மாலை கட்டி சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு செய்து வைத்து வழிபடலாம். ஆடிப்பெருக்கு அன்று வீட்டில் தினசரி சமையலுக்கு பயன்படுத்தும் பொருட்கள் குறையாமல் இருக்கும்படி வாங்கி நிரப்பி வைக்க வேண்டும். ஆடிப்பெருக்கு அன்று நகை வாங்க முடியாதவர்கள் மஞ்சள் கிழங்கு சிறிதளவு வாங்கி வைக்கலாம். தங்கத்திற்கு இணையான மஞ்சள் வீட்டில் செல்வத்தை பெருக செய்யும். ஆடிப்பெருக்கு அன்று குபேரருக்கு குபேர நாணயங்கள் வைத்து அர்ச்சனை செய்து குபேர பூஜை செய்து வழிபடுவது சிறப்பானது. சூரியன் புதன் சேர்க்கை நடைபெறும் நாளே ஆடிப்பெருக்கு என்பதால் நவதானியங்கள் வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம். நவதானியங்களை மண்ணில் விதைக்கவும் செய்யலாம். மகாபாரத போர் நிறைவடைந்து தர்மம் நிலைநாட்டப்பட்ட நாள் இந்த ஆடி 18 என புராணங்கள் சொல்கின்றன. இதனால் இன்றைய தினம் பாகவதம் பகவத்கீதை வாசிப்பது மேலும் சிறப்பானது. அது மட்டுமில்லாமல் இந்த ஆடி 18 அதாவது ஆடிப்பெருக்கு ஒரு முக்கியமான தமிழ் பண்டிகையாகும். இது ஆடி மாதம் 18ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நதிகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மக்கள் வழிபாடு செய்கிறார்கள். இது இயற்கையின் வளமை மற்றும் நீரின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. ஆடிப்பெருக்கு ஏன் கொண்டாடப்படுகிறது என்று பார்க்கும்போது, முதலாவதாக நதிகளுக்கு நன்றி சொல்கிறார்கள். ஆடி மாதம் மழைக்காலம் என்பதால் ஆறுகள் நிரம்பி வழியும். இந்த நீரின் வளமைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாவதாக விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆடிப்பெருக்கு விவசாயத்திற்கு ஒரு முக்கியமான நாளாகும். இந்த நாளில் பெண்கள் நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து பின் விவசாய நிலங்களில் விதை விதைப்பார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த நாளில் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி ஆற்றில் நீராடி கடவுளை வழிபட்டு உணவருந்தி மகிழ்வார்கள். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், மங்கள காரியங்கள் நடைபெறும். ஆடிப்பெருக்கு மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் திருமணம் போன்ற சுப காரியங்களை செய்ய உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது. இந்த ஆடிப்பெருக்கு அன்று என்ன செய்வார்கள் என்று பார்க்கும்போது, இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மக்கள் ஆற்றில் நீராடி சூரியனுக்கு அர்ச்சனை செய்து காவிரி தாயை வணங்குவார்கள்.
வழிபடுவார்கள். தீபம் ஏற்றுவதும் நீர்நிலைகளில் கரைகளில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது இந்த நாளில் முக்கிய அம்சமாகும். பெண்கள் மஞ்சள் கயிறு மாற்று தாலி பெருக்கு செய்வார்கள். மேலும் சிலர் நீர்நிலைகளில் மலர் தூவி வழிபடுவார்கள். அதேபோல் இந்த நாளில் பெண்கள் கூழ் செய்து அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து உண்பார்கள். மேலும் மஞ்சள் சாதம் போன்றவை செய்து சாப்பிடுவார்கள். இந்த ஆடி 18ஆம் பெருக்க பொறுத்தவரைக்கும் பெருக்கு என்றாலே பெருகும் என்று அர்த்தம். அந்த வகையில் இன்றைய நாளில் நீங்கள் எது செய்தாலும் அது பெருகும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு வேலை கடன் இருந்தால் அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு சிறு தொகையை இன்றைய நாளில் நீங்கள் அவர்களிடம் கொடுக்கும் போது தொடர்ச்சியாக அந்த கடனிலிருந்து விடுபட முடியும் என கூறப்படுகிறது. அதே போல சுபகாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்கள் அதற்கான முயற்சிக்கு சிறந்த ஒரு நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் ஏதோ நம்மளும் வழிபடுகிறோம் என்று வழிபடாமல் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய உள்ளார் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் சுக்கிரன், குரு, புதன், கடகத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறாருங்க. அதே போல் புதன் கடகராசிக்கு பயிற்சியாகி சூரியனோடு இந்த ஆடி 18 இன்றைய நாளில் இணைகிறார். சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், கும்பராசியில் சனி, ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீரிய உத்தியோகஸ்தானத்தில் தன குடும்பாதிபதி சுக்கிரன் இருக்கிறார். அவருடைய பார்வை பாக்கியஸ்தானத்தில் படுதுங்க. தனாதிபதி பாக்கியஸ்தானத்தை தொடர்பு கொள்வதால் தன பாக்கியங்கள் அதாவது பொருளாதார நிலை என்பது இனி வரும் காலங்களில் சிறப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அதே இடத்தை குருவும் சேர்ந்து பார்ப்பதால் நிச்சயம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. 11 சனி ராகு இணைந்திருப்பது தொழில் முன்னேற்றத்தை காட்டுதுங்க. குடும்பத்தில் சந்தோஷமும் அமைதி நிலைத்திருக்குங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு குரு 3 இருப்பது சிக்கனமாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுதுங்க. செலவுகள் சற்று அதிகரிக்கதாங்க செய்யும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனமாக இருங்க. சுப காரியங்களை செய்யும் போது சிறிய தடைகள் ஏற்படலாம். அதனால் ஆரம்பத்திலிருந்தே வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுக்கு சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் புதிதாக தொழில் தொடங்குவது அல்லது புதிய கிளை ஆரம்பிப்பது, புதிதாக தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு கட்டடம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் மேற்கொள்ளும் போது நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையிலுள்ள நீர்நிலைகளுக்கு சென்று நதிகளுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அருகாமையிலுள்ள நீர்நிலைகளுக்கு சென்று நதிகளுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.